இப்போ வரைக்கும் நோட்டா கூட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் அதிக பள்ளிகளில் அறிவியல் ஆய்வகங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். மாவட்டந்தோறும் மாடல் ஸ்கூலில் திறந்திருக்கிறோம். 19 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குகிறோம். எல்லா பள்ளிகளையும் ஸ்மார்ட் வகுப்பு அமைச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலையா கல்வித்தரம் சரியில்லை? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பழனிசாமி கேட்பாரு. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு? பழனிசாமி போன்றவர்களை விட்டா தமிழ்நாட்டை டெல்லி தான் ஆட்சி செய்யும். நாம் என்ன மொழி படிக்கணும், எத்தனை மொழி படிக்கணும், என்ன சாப்பிடணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. டெல்லியில் இருக்க ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரிமோட்ல அங்க ஆப்ரேட் பண்ண இங்க பழனிசாமி ஆடுவார். இப்படிப்பட்ட சீரழிவை ஏற்கனவே 4 ஆண்டு காலமாக பழனிசாமி பேரில் நடந்த பாஜகவோட பிராக்சி ஆட்சியில் தமிழ்நாடு பார்த்துடுச்சு. இப்போ இனி அப்படி நடக்க விட மாட்டோம். தமிழ்நாட்டை கலவர பூமியா மாற்ற துடிக்கக்கூடிய பாஜகவையும் அதுக்கு அடிமை சேவை செய்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக போராடுகிறோம். பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடலின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா?